ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியா எக்ஸிம் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 65,000 வந்து உங்களுக்கு வந்து வரும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 85,000க்கு மேலே உங்களுக்கான சேலரியே வந்து இருக்க போகுது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. லாஸ்ட் டேட் வந்து 7th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியா எக்ஸிம் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ப்ரீமியர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற லெவலில் தான் வந்து இப்போ வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் லிங்க் வந்து உங்களுக்கு என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் அக்டோபர் 7 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டென்டேட்டிவாக வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா அக்டோபர் மந்த்தே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் 50 வேகன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் வேகன்சி வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் எம்பிஏஓ இல்லைனா பிஜிடிபிஏ இல்லைனா பிஜிடிபிஎம் எம்எம்எஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்து எந்த ஸ்பெஷலைசேஷனில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும், ஃபினான்ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸோ ஃபாரின் ட்ரேடோ சேட்டட் அக்கௌண்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாருங்கள் 60% நீங்கள் வந்து அந்த டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியில் வரீங்கன்னா 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக 43, 41, 38ன்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் சேலரி இருக்கும். இனிஷியலாக உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 இயர் நீங்கள் ட்ரைனிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டெப்டி மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த 1 இயர் அப்பயே உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. அது எவ்வளோ தருவாங்கன்னா 65,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அந்த 1 இயர் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டெப்டி மேனேஜராக உங்களுக்கான போஸ்டிங் வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பேசிக் பே அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ரூ. 85,920 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ், ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். இதை தவிர நீங்கள் ஜென்ரல் ஓபிசியில் வரீங்கன்னா ரூ. 600 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2ல வந்து பாருங்கள் உங்களுக்கான எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 100 மார்க் வந்து இருக்கும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்லேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்டோட ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே 1 by 1 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபைல் சைஸில் வந்து இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை லிங்க் வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து ஓப்பன் ஆகுதுன்னா 18th செப்டம்பர் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.